ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுட சுட கம கமன்னு ஒரு கீ ரைஸ், அதாவது நெய்ச்சோறு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாக எப்படி ஒரு கீ ரைஸ் ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கீ ரைஸ்க்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஜீரக சம்பா ரைஸை நான் ஒரு 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. பிரியாணி ஸ்பைசஸ், கருவேப்பிலை, தக்காளி 1, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி தேவையான அளவு, இது எல்லாமே நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு நம்ம பார்த்துக்கலாம். குக்கரில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண ஆயிலை விட கொஞ்சம் டாமினேட்டிங்காக நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆன உடனே பிரியாணி ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஜாதி பத்திரி, அப்புறம் ஃபைனலி பே லீஃப் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே க்ரீன் சில்லிஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. ஆனியனை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கின உடனே நம்ம கேஷ்யூவை இதில் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஆயிலில் ஆனியனை சைடாக ஒதுக்கி விட்டுட்டு அந்த ஆயில்லையே நம்ம கேஷ்யூவை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தேவையான பொருளில் கேஷ்யூஸ் எல்லாம் நான் மறந்துட்டேன், அதனால நான் இப்போ சொல்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. டொமேட்டோவும் நல்லா வதங்கட்டும். ஹாஃப் டொமேட்டோ தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். 1 டொமேட்டோ இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் டாமினேட்டிங் ஆகிடும். அதனால நம்ம டொமேட்டோவை கம்மியாக தான் ஆட் பண்ணணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கீ ரைஸ்க்கு நம்ம ட்ரை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான். எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நாங்கள் ஆட் பண்ணலை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ கர்ட் ஆட் பண்ணிட்டேன். ட்ரை கிரேப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணோன்னா நம்ம கேஷ்யூ ஆட் பண்ண மெத்தட்லேயே நீங்கள் கேஷ்யூ கூட சேர்த்து ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஜீரக சம்பா ரைஸை நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சாச்சு. ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவு நம்ம வாட்டர் சேர்க்கணும். ஆனால் கீ ரைஸ் பண்ணும் போது நம்ம வாட்டருக்கு பதிலாக கோகனட் மில்க் ஆட் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஒரு 3 கிளாஸ் ஆஃப் கோகனட் மில்க், அது கூடவே 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
3 glass of ரைஸ்க்கு 6 glass of water நம்ம ஆட் பண்ணியாச்சு கோகனட் மில்கோட சேர்த்து. இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கிட்டோம். புதினா எங்ககிட்ட இல்லை, அதனால நாங்கள் ஆட் பண்ணலை. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைஸ் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் லாக் பண்ணி ஒரு 2 to 3 விசிலில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்மையாக கீயோட ஸ்மெல் வருது. நம்ம கீ டாமினேட்டிங்காக ஆட் பண்ணதுனால கீ ரைஸ் ஃப்ளேவர் கொடுக்குது. இதே நீங்கள் கீயை கம்மியாக யூஸ் பண்ணாலும் இல்லை கீ யூஸ் பண்ணலனாலும் அது கோகனட் மில்க் பிரியாணி ஆகிடும், இல்லைன்னா வெஜ் புலாவ் மாதிரி ஆகிடும், ஒயிட் புலாவ் மாதிரி. ஸோ கீயை டாமினேட்டிங்காக ஆட் பண்ணுங்கள் கீ ரைஸ் பண்ணும் போது, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறுமையாக ஜென்டிலாக எடுத்து விட்டுட்டு ஆற விட்டுடலாம். அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். எப்போவுமே சூடாக இருக்கிற ரைஸை வேற ஒரு பாத்திரத்துலையோ இல்லை அந்த பாத்திரத்துலையோ இந்த மாதிரி எடுத்து நம்ம ஆற வச்சிட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு ட்ரையாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான சுவையான சூடான கீ ரைஸ், அதாவது நெய்ச்சோறு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை சண்டேஸில் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ட்ரை பண்ணிவிட்டு நான்வெஜ்ஜில் கிரேவி, குருமா, தொக்கு அப்படின்னு எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வெஜ் லவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வெஜ் கிரேவி, வெஜிடபிள் குருமா அப்படின்னு எதை வச்சு சாப்பிட்டாலும் கீ ரைஸோட பக்காவாக மேட்ச் ஆகும். நீங்கள் என்ன சைட் டிஷ் செஞ்சு கீ ரைஸ் ட்ரை பண்ணிங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.